கார்த்திகைக்கு வச்ச விளக்க கழுவணுன்னு கஷ்டப்படுறீங்களா? கையில் படாமல் பிசுபிசுப்பு தன்மையே இல்லாமல் எப்படி ஈஸியாக எத்தனை விளக்காக இருந்தாலும் அசால்ட்டாக நம்ம கழுவிடலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது அவ்வளோ விளக்கையும் சுத்தப்படுத்த போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா விளக்கில் உள்ள திரியை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. திரி எல்லாத்தையும் ஒரு விளக்கில் நீங்கள் கொட்டிக்கோங்க. அந்த எண்ணெயை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு என்கிட்ட சூப்பரான ஒரு டிப்ஸ் வீடியோ இருக்குது. அந்த இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் வடிகிறதுக்கு தான் ஒரு டிப்ஸு, சூப்பர் டிப்ஸ் ஒன்று சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா புரியும். பாருங்கள், எல்லா விளக்கு திரியும் ஒரு விளக்கில் இருக்கிற மாதிரி நான் எடுத்து வச்சுட்டேன். இதை காலில் படாத இடத்துல நீங்கள் போடலாம். நான் எல்லா திரியும் எடுத்துட்டேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வேஸ்ட்டான ஒரு தோசைக்கல் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா யூஸ் பண்ணுற தோசைக்கல் இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு தோசைக்கல்லை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இதேமாதிரி விளக்குகளை அந்த தோசைக்கல்லில் கவுத்தி எடுத்து வைங்க. இப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அந்த சூட்டுக்கு அந்த விளக்கில் உள்ள எல்லாமே கசிஞ்சு வெளியே வந்துடும். நம்ம இப்படி எண்ணெய்கள்லாம் எடுக்காமல் நம்ம கழுவணும் அப்படின்னா ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும். இதே மாதிரி தோசைக்கல்லில் எல்லா விளக்கையும் கவுத்தி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த விளக்கில் உள்ள எல்லா எண்ணெயுமே கசிஞ்சு வெளியே வந்துடும். நம்ம அதிகமாக க்ளீன் பண்ணணும்னு எந்த அவசியமே இல்லை. சூடான தோசைக்கல்லாக இருக்கிறதுனால அது உருகி அந்த தோசைக்கல்லில் எல்லா எண்ணெயுமே பட்டுரும். தோசைக்கல்லை ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப ஹீட்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா அப்புறம் விளக்கு ரொம்ப சூடாயிரும். தோசைக்கல்லும் ரொம்ப சூடாயிரும். இப்போ பாருங்கள், எல்லா விளக்குமே விளக்கில் உள்ள எண்ணெயே கசிஞ்சு வெளியே வந்துடுச்சு. தோசைக்கல்லை எப்பொழுதும் கழுவுற மாதிரியே நீங்கள் நல்லா தேய்ச்சி கழுவிட்டினாவே தோசைக்கல்லை நல்லா சூப்பராக புதுசு போல் மாறிடும். அந்த எண்ணெய் பிசு தன்மையே இருக்காது. எண்ணெயை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ விளக்கில் சுத்தமாக எண்ணெய் இல்லவே இல்லை. நீங்கள் துணியை வச்சு துடைச்சாலும் இவ்வளோ தூரத்துக்கு அந்த பிசு தன்மை போகுமான்னு தெரியாது. இதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சுருக்கேன். நல்லா சூடாகட்டும் தண்ணி. இப்போ அதுக்குள்ளே நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது ஒரு 10 ரூபா வாஷிங் பவுடர் யூஸ் பண்ணுறேன். அதில் ஒரு அரை பேக்கெட் மட்டும் தான் போடுறேன். உங்கள்கிட்ட வாஷிங் பவுடர் இல்லை அப்படின்னா லிக்விட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லிக்விட் இல்லை அப்படின்னா நீங்கள் பாத்திரம் தேய்க்கிற சோப்பு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த லிக்விட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட அந்த பவுட்ரு இருக்கிறதுனால நான் பவுட்ரு யூஸ் பண்ணுறேன். இதோடய நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சோண்டு புளி சேர்த்து எடுத்துக்கிட்டுறேன். இது ரெண்டும் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அகல் விளக்கு எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் அடுப்பில் வச்ச மாதிரி. அதுக்கப்புறம் அடுப்பை நீங்கள் நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்படி நம்ம விளக்குகள்லாம் போடும்போது என்னாகுன்னு பார்த்திங்கன்னா, அந்த விளக்கு இருக்கிற எல்லா பிசுபிசுப்பு தன்மையும் அந்த போயிடும். அந்த கொஞ்சம் நஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் அது எல்லாமே இந்த சோப் லிக்விடில் போடும்போது சுத்தமாக போயிடும். நீங்கள் தேய்ச்சி கழுவணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா வெந்நி நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், எந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மையே இல்லை. உங்களுக்கு அந்த திரி வைக்கிற இடத்துல ரொம்ப கருப்பாக இருந்தால் அந்த இடத்துல மட்டும் லைட்டாக சோப்பு போட்டு கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நீங்கள் இன்னொரு தண்ணி பிடிச்சி நீங்கள் கழுவி எடுத்தாவே போதும். வேறு எந்த கழுவணுன்னு அவசியமே கிடையாது. எல்லா எண்ணெய் பிசுபிசுப்பு தன்மையும் எதுவுமே விளக்கில் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு அப்படியே கையை வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணணும் எந்த ஒரு அவசியமே கிடையாது. எவ்வளோ விளக்காக இருந்தாலும் இதேமாரி முறையில் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். தண்ணியும் நிறைய செலவழிக்கவே வேண்டாம். பாருங்கள், நான் எல்லா தண்ணியும் கீழே ஊற்றிட்டேன். இப்போ கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி பிடிச்சி இப்போ அப்படி கழுவுறேன். கழுவுனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், எந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மையும் இல்லை. விளக்கெல்லாம் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ அந்த கருப்பாக இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக ரொம்ப அதிகமான கருப்பாக இருக்குது அப்படின்னா இடத்துல மட்டும் கொஞ்சோண்டு சோப்பு போட்டு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம கையை வச்சு தேய்ச்சி கழுவவே இல்லை. ரொம்ப ஈஸியான முறை. இந்த முறையில் நீங்கள் எவ்வளோ விளக்காக இருந்தாலும் அசால்ட்டாக நீங்கள் கழுவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா வெயில் இருந்தால் வெயிலில் காய வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க.
எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு எப்பொழுதுமே ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிரும். இப்போ பாருங்கள், நான் கழுவுன விளக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன். பாருங்கள், எந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மையும் இல்லை. பாருங்கள், கையே வைக்கல. இதுக்காக வந்து மெனக்கட்டு நான் வந்து தேய்க்கவே இல்லை. இதுக்காக டைம் எனக்கு வந்து ரொம்ப செலவழிக்கவே இல்லை. பாருங்கள், சூப்பராக ஒரு எளிமையான முறை. தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள டிப்ஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லா கழுவுன விளக்கு எல்லாத்தையும் வந்து நான் காய வச்சுட்டு இப்போ வந்து நான் ஒரு எப்பொழுதுமே நான் வைக்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு கார்த்திகை தீபத்துக்கு எனக்கு வந்து விளக்குகள் வந்து தயாராகிடும். இந்த முறையில் வந்து நீங்கள் வந்து அகல் விளக்கை வந்து கழுவி பாருங்கள். உங்களுக்கு டைம் சேவிங் வந்து ரொம்ப ரொம்ப மிச்சமாகும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.